பயிலுவோம் இயந்திர இயல் பழகுத் தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று ME 8594 ME 6505 Dynamics of Machines 5th unit Mechanism of Control. இந்த 5th unitல இது module number 5.20. 5.20 ஒரு question நான் கேட்டிருக்கேன். What is the outcome of analysis of Hartnell governor? What is the outcome அப்படின்னா இந்த Hartnell கவர்னரை அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடைகள் என்ன, அதுதான். இது டெரிவேஷன் தான். நம்ம ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டெரிவேஷன், ஸ்லீவ் லிஃப்ட் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெரிவேஷன், ஸ்லீவ் லிஃப்ட் எக்ஸ்ங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான டெரிவேஷன், ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி காட்டணும். இனிஷியல் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங், ஹார்ட்னல் கவர்னர்ல இருக்கிற ஸ்ப்ரிங் உடைய இனிஷியல் கம்ப்ரெஷன் என்னவா இருக்கும், ஒரு பர்டிகுலர் மீன் ஆர்பிஎம் நம்ம செட் பண்ணும்போது அப்படின்னு எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிற ஃபார்முலாவை அரைவ் பண்றது தான் அனாலிசிஸ். இப்போ நம்ம ஆக்சுவல் அனாலிசிஸ்க்கு போவோம், பார்ப்போம். அனாலிசிஸ் ஆஃப் ஹார்ட்னல் கவர்னர். இந்த ஹார்ட்னல் கவர்னரை, இந்த டயக்ராமை நம்ம ஏற்கனவே போன மாடியூல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்ல பார்த்துட்டோம். அதனால டைரக்டா இங்க இருக்கிறதுக்கு போவோம். Let small m is equal to mass of each ball in kg. இதுல இருக்க fly ball உடைய mass தான் small m. Capital M is equal to mass of the sleeve in kg. இதுல இந்த sleeve உடைய mass தான் capital M. R1 is equal to minimum radius of rotation in meters. இங்க இருக்கு பார் R1. இங்க இருக்கிற டார்க்கா கொடுத்திருக்கிறது மீன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த பெல் கிராங்க் உடைய பொசிஷன். இது மீன் ஆர்பிஎத்துல செட் பண்ணி ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் போது ரேடியஸ் ஆஃப் கவர்னர் ஸ்மால் ஆரா இருக்குது. இப்ப மினிமம் வேல்யூக்கு வரும்போது அது R1 இருக்குது. அதே சமயத்துல மேக்சிமம் வேல்யூக்கு போகும்போது அந்த ரேடியஸ் ஆஃப் கவர்னர் R2 இருக்கு. அதுதான் இங்க கொடுத்திருக்கு. R2 is equal to maximum radius of rotation in meters. Omega 1 is the angular speed of the governor at minimum radius in radian per second. இந்த மினிமம் ரேடியஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, மினிமம் ஆர்பிஎத்தில் இருக்கும்போது ஆங்குலர் ஸ்பீடு தான் ஒமேகா 1. அதே மாதிரி ஒமேகா 2ங்கிறது ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் த கவர்னர் அட் மேக்சிமம் ரேடியஸ். Capital S1 spring force exerted on the sleeve at omega 1 in newtons. Minimum speedல rotate ஆகும்போது இந்த பெல் கிராங்க் டவுன்வர்ட்ல போயிரும். அப்படி டவுன்வர்ட்ல போகும்போது ஸ்ப்ரிங் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆயிரும். அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் S1. அதே மாதிரி இந்த மேக்சிமம் ஆங்குலர் வெலாசிட்டியில ஃப்ளை பால்ஸ் ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும் போது பெல் கிராங்க் இங்க வரையிலும் மேல வரையிலும் போயிடும். அப்ப இந்த ஸ்லீவ்ல அதிகமான ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் S2. S2 is equal to spring force exerted on the sleeve at omega 2 in newtons. FC1 is centrifugal force at omega 1 in newton. இப்போ இது மினிமம் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும் போது அதுல டெவலப் ஆகக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் FC1. விரிவா எழுதணும்னா எப்படி எழுதலாம்? M omega 1 ஸ்கொயர் இன்டு R1. அதே மாதிரி இந்த R2ங்கிறத மெயின்டைன் பண்ணும் போது ஏற்படக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்னன்னா FC2. அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அட் omega 2 in newtons. That is equal to M omega 2 ஸ்கொயர் இன்டு R2. இந்த ஸ்மால் எஸ்ங்கிறது ஸ்டிஃப்னஸ். இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிங் உடைய stiffness of the spring or force required to compress the spring by 1 mm. ஒரு mm கம்ப்ரஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வேணுமோ அதுக்கு பேரு தான் ஸ்டிஃப்னஸ்னு பேரு. ஸ்மால் a is equal to length of the vertical or ball arm of the lever in meters. ball armங்கிறது இந்த பெல் கிராங்க்ல இதனுடைய லென்த் ஏன்னு இருக்கு. இங்க இருக்கிறது
ஸ்லீவ் ஆர்ம்னு பேரு. இந்த ஸ்லீவ் ஆர்முடைய லென்த் b. நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இனி வந்து அனாலிசிஸ்ல என்னென்ன எல்லாம் வரப்போகுதுங்கிறத நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த டெரிவேஷன்ஸை பார்ப்போம். இந்த ரெண்டு டயக்ராமை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த டெரிவேஷன்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். இந்த டாட்டட் லைனில் கொடுத்துருக்கிறது தான் வந்து மீன் பொசிஷன். நம்ம க்ரீனில் கொடுத்துருவோம். மீன் பொசிஷனில் இந்த பெல் கிராங்க் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. இப்போ மினிமம் பொசிஷன் போகும்போது என்ன ஆகும்? ஸ்லீவ் ஆர்ம் வந்து டவுன்வர்டில் போயிடும், பெல் ஆர்ம் வந்து ரேடியலி இன்வர்ட் உள்ளே போயிடும். அதே மாதிரி இது வந்து மேக்ஸிமம் பொசிஷன். மேக்ஸிமம் பொசிஷனில் இந்த இப்போ நம்ம க்ரீனில் கொடுக்கறது வந்து மீன் பொசிஷன். மேக்ஸிமம் ஆர்பிஎத்தில் ரன் ஆகும்போது இந்த பால் வந்து என்ன ஆகும்? ரேடியலி அவுட்வர்ட் போகும். அப்போ இந்த ஸ்லீவ் ஆர்ம் வந்து மேலே போயிடும். அது எவ்வளோ தூரம் போகுது? x2ங்கிற டிஸ்டன்ஸ் மேலே போகுது. இங்கே வந்து x1ங்கிற டிஸ்டன்ஸ் கீழே வருது. இப்போ இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கவர்னர் வந்து R2ஆக இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் பொசிஷன், இது வந்து மினிமம் பொசிஷன். இந்த ஆர்முடைய லென்த்து வந்து A, ஸ்லீவ் ஆர்ம் வந்து லென்த் வந்து B. ஓகே, ஜெனரலாக இருக்கிற ஒரு இதையும் பார்த்துருவோம். The various forces acting on left half of the governor are. இப்போ நம்ம இந்த கவர்னருடைய லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் மட்டும்தான் எடுத்துருக்குறோம். இதில் முக்கியமாக அதில் தெரிஞ்சுக்கிட வேண்டியது வந்து இந்த ஸ்லீவில் இருக்கிற டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் M இன்ட்டு G ப்ளஸ் S. எம்ங்கிறது ஸ்லீவுடைய மேஸ், G வந்து நமக்கு தெரியும், S வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இது வந்து ஓவரால் லெஃப்ட் ரைட் ரெண்டு இதுக்கும் சேர்த்து இந்த இது இருக்குது. நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் எடுத்துக்கிட்டதுனால ஸ்லீவில் ஆக்ட் பண்ணுறக்கூடிய ஃபோர்ஸ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் M இன்ட்டு G ப்ளஸ் S டிவைடட் பை 2ஆக இருக்குது. இப்போ வேரியஸ் ஃபோர்ஸஸ் பார்க்கும்போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் FC M ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஆக்டிங் அட் பால் ரேடியலி அவுட்வர்ட். ரேடியலி அவுட்வர்டாக இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மீன் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும்போது இருக்கிற force FC. Weight of the ball W, that is M into G, acting downward at A. Third force வந்து force capital M into G plus S divided by 2 acting downward at B. Bங்கிற பொசிஷன்ல இருந்து இது டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணுது. இதுதான் these are all the three forces acting on the governor. ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபைண்டிங்ஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸஸ் S1, S2. இப்போ இந்த இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபல்க்ரம் பாயிண்ட் O இருக்கு இல்லையா? about the O let us take the moments for these forces. இந்த ஃபோர்ஸஸில் நம்ம மூமெண்ட் about the point O எடுக்கிறதுக்கு முன்னால் இங்கே இருக்கிற அந்த ஒரு இதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிடுவோம். ஒப்ளிக்விட்டி எஃபெக்ட். ஒப்ளிக்விட்டி எஃபெக்ட்னா என்னங்கிறத நான் கிளாஸ் ரூமில் நடத்தும் போதெல்லாம் நல்லா எலாபரேட்டாக சொல்லித்தருவேன். இப்போ வந்து சிம்பிளாக மட்டும் உனக்கு சொல்லித்தர்றேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பால் தான் வந்து மினிமமாக இருக்கும்போது ரேடியலி இன்வர்டாக இங்கே மூவ் ஆகி வந்திருக்கு. இதிலிருந்து இந்த லைனுக்கு வெர்டிக்கல் ட்ராப் பண்ணோம்னா எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். இதனுடைய லென்த் ஏவாக இருந்துச்சுன்னா, ஸ்மால் ஏவாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஸ்மால் ஏவை விட குறையாதான் இருக்கும். A மைனஸ் சம் வேல்யூ இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும். ஆர்ம் வந்து இங்கே கீழே வந்துருச்சுன்னா இதிலிருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம்னா இந்த ஆர்ம் வந்து ஸ்மால் பியாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வரையில் இருக்கிறது வந்து B மைனஸ் சம் வேல்யூவாக இருக்கும். ஆனால் எப்பயுமே இந்த கவர்னரில் ஒர்க் பண்ணும்போது இந்த தீட்டா வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். அப்போ மினிமமாக இருந்துச்சுன்னா A மைனஸ் சம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துடலாம். ஏன்னா இந்த வேல்யூ வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும், மெஷர் பண்ணுறதே சிரமமானதாக இருக்கும். அதனால் A இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துருவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் B இஸ் ஈக்குவல் டு B மைனஸ் சம் வேல்யூங்கிறத நம்ம 0வாக எடுத்துக்கிட்டு B இஸ் ஈக்குவல் டு Bன்னு எடுத்துக்கிறோம். அந்த இதுதான் ஒப்ளிக்விட்டி எஃபெக்ட்னு பேர். Therefore, the obliquity effect of arms of the bell crank levers may be neglected. அதோடு சேர்த்து the movement due to the weight of balls is neglected. இந்த ஓங்கிற பாயிண்ட்டுக்கு மூமெண்ட் எடுக்கக்கூடிய இந்த இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட். அதனால இதை வந்து நம்ம 0 நெக்லெக்ட் பண்ணிடுறது வழக்கம். அதை ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மட்டும்னால்தான் அதை எடுத்துக்கிடணும். ஓகே, இங்கே ஃபைண்டிங் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸஸ் S1, S2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஃபல்க்ரம் O ஃபார் த மீன் பொசிஷன்.
மீன் பொசிஷனில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்க்கு நம்ம மூமெண்ட் அபவுட் த பாயிண்ட் ஓ எடுக்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குது? ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்குது. அப்போ எஃப்சிங்கிறது ஒன்று இருக்குது, இங்கே வந்து கேபிட்டல் எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் எஸ் டிவைடட் பை 2ன்னு இருக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்குது. எம் இன்ட்டு ஜிங்கிற ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணும்போது இந்த ஃபல்க்ரம் பாயிண்ட்லேயே அது வர்றதுனால அதுக்கு மூமெண்ட் கிடையாது. அதனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கான மூமெண்ட்டை நம்ம எடுப்போம். மூமெண்ட் எடுக்கும்போது நம்ம என்ன பார்க்கணும்? என்ன டைரெக்ஷனில் அது ரொட்டேட் ஆக போகுதுன்னு நம்ம பார்க்கணும். பாயிண்ட் ஓக்கு ரெஃபர் பண்ணும்போது இந்த எஃப்சிங்கிற சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ஃபோர். அதே சமயத்தில் இந்த எம்ஜி ப்ளஸ் எஸ் டிவைடட் பை 2ங்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆக போகுது. இது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட். அப்போ இந்த ரெண்டு மூமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால்தான் இது வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஈஸியாக இது போட்டுடலாம். இப்போ இந்த இதுக்கு இந்த ஆர்முடைய லென்த்து தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ எஃப்சி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? கேபிட்டல் எம் ஜி ப்ளஸ் எஸ் divided by 2 perpendicular distance வந்து b. ஓகே, bன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா m into g plus s is equal to 2 முதல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இந்த ஏவும் பியவும் கனெக்ட் பண்ணிடுவோம். a divided by bன்னு போட்டுருவோம் இன்ட்டு எஃப்சி. இதுதான் ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்ம பின்னால் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம கொடுத்துருவோம். இது வந்து மீன் பொசிஷனில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய மூமெண்ட். ஓகே, இப்போ S1ங்கிறது வந்து அட் த டைம் ஆஃப் மினிமம் ஸ்பீட், S2ங்கிறது அட் த டைம் ஆஃப் மேக்ஸிமம் ஸ்பீட். In the working conditions, usually theta value is very small. Therefore, obliquity effect of the arms of bell crank levers may be neglected. அதோட the moment due to the weight of the balls is neglected. இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஃபர்தராக நம்ம இங்கே போட முடியும். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்குது. அட் எக்ஸ்ட்ரீம் ரேடியை ஆஃப் ரொட்டேஷன் R1 and R2 will become. இது வந்து மீன் பொசிஷனுக்கான ஜெனரல் ஃபார்முலா. நமக்கு என்ன ஃபார்முலா வேணும்? இந்த மினிமம் பொசிஷனில் இருக்கும்போது இருக்கக்கூடிய மூமெண்ட் வேணும். அதே மாதிரி மேக்ஸிமம் பொசிஷனில் இருக்கக்கூடிய மூமெண்ட் வேணும். இந்த ஃபார்முலாவில் நம்ம அதே அப்ளை பண்ணோம்னா என்ன வருது? அட் மினிமம் பொசிஷன் R1 இஸ் இந்த இதில் எம் இன்ட்டு ஜியில் எந்த மாறுதலும் இல்லை. ப்ளஸ் எஸ்ங்கிறது வந்து மினிமம் பொசிஷனில் வரும்போது இது என்ன ஆகுது? S1. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 2 ஒன்றும் சேஞ்ச் இல்லை, ஏ சேஞ்ச் இல்லை, பி சேஞ்ச் இல்லை. இன்ட்டு எஃப்சிங்கிறது வந்து இப்போ என்னவாக இருக்குது? FC1ஆக இருக்குது. அப்போ இன்ட்டு FC1. ஓகே, அதே மாதிரி மேக்ஸிமம் பொசிஷனில் இருக்கும்போது ஆர் வேல்யூ வந்து R2. இந்த ஈக்குவேஷனில் பார்க்கும்போது எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் S2 ஓகே is equal to 2 into a divided by b into இந்த FC வந்து இப்போ என்னவா இருக்குது? FC2ஆக இருக்குது. அப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து எப்படி S1 as S2ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? எம் இன்ட்டு ஜி கேன்சல் ஆகிடுது. அப்போ S2 மைனஸ் S1 கிடைக்குது. இங்கே வந்து அதே மாதிரி இந்த இதெல்லாம் காமன் ஆகிடுது. ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத வெளியே கொண்டு வந்துடுவோம். 2 இன்ட்டு ஏ டிவைடட் பை பி FC2 முதல்ல இருக்குது மைனஸ் FC1. இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணி S1 S2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிடணும். வேர் FC1 வந்து என்னது? எம் ஒமேகா 1 ஸ்கொயர் R1. FC2 வந்து எம் ஒமேகா 2 ஸ்கொயர் இன்ட்டு R2. இந்த ரெண்டு இதில் யூஸ் பண்ணி நம்ம இதில் அன்னோன் வேல்யூஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஒரு ஃபார்முலாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஒரு போர்ஷனை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததை பார்ப்போம். ஸ்லீவ் லிஃப்ட்டுங்கிறது என்னது? இந்த டோட்டல் வேல்யூ மினிமம் ஸ்பீட்லேருந்து மேக்ஸிமம் ஸ்பீடு ரன் ஆகும்போது இந்த ஆர்ம் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு எக்ஸுங்கிற வேல்யூ. இந்த எக்ஸுங்கிற வேல்யூவை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்.
இந்த இதுக்கு we know triangle OA1 A2 and triangle OB1 B2 are similar. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கிறதுனால ஒரு ட்ரையாங்கிளுடைய சைட்ஸை நம்ம ரேஷியோ போட்டோம்னா அது வந்து இன்னொரு ட்ரையாங்கிளுடைய அதே சைடுக்கான ரேஷியோவுக்கு ஈக்குவல் தான். அது நமக்கு தெரிஞ்சது தானே, அதனால் இப்போ பார்ப்போம். A1 A2 வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், R2 மைனஸ் R1, இதுதான் இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை சைடு A இஸ் ஈக்குவல் டு. சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், இதே மாதிரி B1 to B2 எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்க்கலாம். அது வந்து எக்ஸ், இந்த சைடு வந்து B. நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸுங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். therefore x equal to b divided by a into r2 minus r1. இங்கே ஈஸியாக ஒரு ஃபார்முலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு கொடுத்துருவோம். இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு ஈஸியான இது ஒன்று தெரியுது. R2 R1ங்கிற வேல்யூலாம் ஈஸியாக இந்த இதிலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிகிறதா இருக்கிறாப்பில் இருக்குது. இப்போ இந்த இதில் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடுவோம். ட்ரையாங்கிள் AOA1 வந்து எதுக்கு இங்கே சிமிலராக இருக்குது, இது வந்து இந்த இதுக்கு ட்ரையாங்கிள் BOB1. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் AOA2 வந்து சிமிலர் டு BOB2. இந்த கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் என்ன ஆகும், R2ங்கிறது வந்து இங்கே இது வந்து R ஆயிரும். அப்போ R மைனஸ் R1, இது அதே தான் A தான். இங்கே எக்ஸுங்கிறது எக்ஸில் ஆஃப் இருக்குது. அப்போ எக்ஸில் வந்து எக்ஸ் டிவைடட் பை 2 டிவைடட் பை B. R1 வேல்யூ வேணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். R minus R1 is equal to A divided by B x divided by 2 இருக்குது. R1 is equal to R minus A divided by B into x divided by 2. இதிலிருந்து R1 கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ரெண்டையும் நம்ம சிமிலருங்கிறதுல யூஸ் பண்ணோம்னா நம்ம R2 வேல்யூவும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். R2 மைனஸ் R1, அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த இது. R2 மைனஸ் R டிவைடட் பை A, இங்கே எக்ஸுங்கிறது எக்ஸ் பை 2 இந்த ஹோல் டிவைடட் பை B. இதை நம்ம எப்படி எழுதலாம், R2 minus R is equal to A divided by B multiplied by x divided by 2ன்னு எழுதலாம். அப்போ R2 வந்து R plus A divided by B x divided by 2. இந்த இதில் மினிமம் ரேடியஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி மேக்ஸிமம் ரேடியஸும் கண்டுபிடிச்சிடலாம். அல்ல இதெல்லாம் கொடுத்துருந்து எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா அதையும் இந்த ஃபார்முலாவிலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாவில் வந்து ரெண்டு வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க, மீன் வேல்யூ கொடுக்கலைன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 3 ஆர் வேல்யூக்கும் நமக்கு எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிப்போம். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வேறு, ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் வேறு. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் எஸ்ஸாக போட்டோம், இது வந்து ஸ்மால் எஸ். ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல ஸ்டிஃப்னஸ்க்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துருவோம். பை டெஃபினிஷன் ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் இஸ் த லோட் பர் யூனிட் டிஃப்ளெக்ஷன். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, லோடு கொடுக்குறோம், ஒரு யூனிட் மட்டும் இங்கே கம்ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு யூனிட் கம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு லோடு இங்கே அப்ளை பண்ணமோ அதுதான் வந்து ஸ்டிஃப்னஸ், தட் இஸ் ஸ்மால் எஸ். ஹியர் த நெட் லோட் எக்ஸர்டட் பை த ஸ்ப்ரிங் இஸ் S2 மைனஸ் S1. இங்கே இருக்கும்போது அதனுடைய வேல்யூ வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து S1. ஓகே, இந்த லிவர் மேலே போயிடுச்சு, மேக்ஸிமம் ஸ்பீடில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு கவர்னர்னால், அப்போ வந்து ஸ்ப்ரிங் ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகிரும். அப்போ இருக்கிற வேல்யூ வந்து S2. இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் S2 மைனஸ் S1 தான் நெட் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆன் த ஸ்லீவ். அதுதான் இங்கே இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் இஸ் கம்ப்ரெஸ்ட் பை எக்ஸ் யூனிட். இங்கே வந்து எக்ஸ் யூனிட்டில் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. இது வந்து X2 மைனஸ் X1, இதுதான் டோட்டல் லோடு.
இப்போ எக்ஸ் யூனிட் போயிருக்கு, அப்போ எக்ஸ், அப்போ இதுதான் ஸ்டிஃப்னஸ். இது வந்து ஸ்மால் எஸ்ஸாக போடணும். ஆனால் நமக்கு இந்த எக்ஸுங்கிற வேல்யூக்கு இங்கே ஒரு வேல்யூ தெரியும், பி டிவைடட் பை ஏ இன்ட்டு R2 மைனஸ் R1 தெரியும். நம்ம S2 மைனஸ் S1 இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். S2 மைனஸ் S1 இன்ட்டு 2 இன்ட்டு ஏ டிவைடட் பை பி இன்ட்டு FC2 மைனஸ் FC1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இந்த இதில் S, that is spring stiffness, is equal to S2 minus S1க்கு இந்த இதை போடுவோம். 2 into A divided by B multiplied by FC2 minus FC1. Capital Xக்கு வந்து இந்த வேல்யூவை போடுவோம். Divided by B divided by A R2 minus R1. இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். 2 இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன ஆகுது, A டிவைடட் பை பின்னு வரும். அப்போ இங்கே ஒரு A டிவைடட் பை பி இருக்குது, அதனால் A டிவைடட் பை பி ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை FC2 மைனஸ் FC1 டிவைடட் பை R2 மைனஸ் R1. ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ்க்கு வந்து இந்த வேல்யூலாம் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டிஃப்னஸ் எஸ்ங்கிற வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாவும் சில ப்ராப்ளமில் யூஸ் ஆகும், அதனால் இதையும் நம்ம பார்த்துக்கிடுவோம். இப்போ நாலாவது இதான் இனிஷியல் கம்ப்ரெஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் டெல்டாங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது வந்து மீட்டர்ஸ் அல்லதுனா எம்எம்ல கிடைக்கும். இப்போ இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு ஹார்ட்னல் கவர்னர்னு வச்சுக்கிடுவோம். இது ஸ்லீவ் இருக்குது, ஸ்லீவுக்கு மேலே ஸ்ப்ரிங் லோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்ப்ரிங் லோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே ஒரு நட்டு இருக்குது. இது வந்து பெல் கிராங்க். பெல் கிராங்கில் ஒரு எண்டில் பால் இருக்குது, இன்னொரு எண்டு வந்து ஸ்லீவை லிஃப்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. இதில் ஒன்றும் நமக்கு குழப்பம் இல்லை. இப்போ இதுக்கு முன்னால் போர்ட்டர் கவர்னர் அண்ட் ப்ரோயல் கவர்னருங்கிறதுல இந்த இதில் ஒரு டெட் வெயிட் வச்சுருந்தாங்க. அந்த டெட் வெயிட் வச்சுருந்ததுனால இந்த ஸ்லீவை லிஃப்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் அதிக ஸ்பீடு தேவைப்பட்டுச்சு. அதனால இது வந்து ஹையர் ஆர்பிஎத்தில் இருக்கிற இன்ஜினுக்கெலாம் யூஸ் ஆகுறாப்பில் இருந்தது. இப்போ அந்த டெட் வெயிட்டை எடுத்துகிட்டு நம்ம ஸ்ப்ரிங் லோடு கொடுத்துருக்குறோம். அப்போ இனிஷியலாகவே இந்த ஸ்ப்ரிங் வந்து என்னவாக இருக்கணும், ஒரு லோடோடு தான் இருக்கணும். சும்மா வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கை வந்து இந்த ஸ்லீவ் மேலே தூக்கி வைக்க முடியாது. இப்படி ஸ்ப்ரிங்கை மட்டும் வச்சோம்னா என்ன இருக்கும், ஸ்ப்ரிங்குடைய வெயிட்டு தான் இருக்கும், அது நெக்லிஜிபிளாக இருக்கும். அப்போ இதை கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி வச்சா தான் இது வந்து லோடு இருக்கும். அப்போ தான் நம்ம முன்னால் பார்த்த டெட் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இதில் ஒரு லோடு அப்ளை ஆகும். அப்போ அந்த லோடு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அந்த இது தான் வந்து இது மினிமம் வேல்யூக்கு வரும்போது என்ன ஆகுது, இந்த பால் வந்து உள்ளே வந்துடுது, இந்த ஸ்லீவ் கீழே இறங்குது. அப்போ ஸ்லீவ் கீழே இறங்கும்போது என்ன இருக்குதோ அந்த லோடுனாலும் மினிமம் லோடாக நம்ம வைக்கணும். அதில் இந்த மினிமம் லோடு இருக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல், மினிமம் ஸ்பீட் ரன் ஆகும்போது என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வைக்கணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கு. represents the compression of spring necessary to increase the spring force from 0 to spring force S1. இப்போ மினிமம் இதில் இருக்கும்போது என்னவா சொன்னோம், S1. இப்போ எதுவுமே கம்ப்ரெஷனே இல்லாமல் இருந்துச்சுன்னா இதில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளவு, 0. அப்போ 0லேருந்து S1 வர்ற அளவுக்கு இந்த நட்டை டைட் வச்சு நம்ம கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த கம்ப்ரெஸ் பண்ணும்போது இதனுடைய ஹைட்டு குறைஞ்சிருது, இந்த ஹைட்டு குறையுது. அதுதான் இப்போ டெல்டா. இதைத்தான் நம்ம எவ்வளவு இனிஷியல் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இனிஷியல் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் டெல்டா இஸ் நமக்கே தெரியும், எப்பையும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஸ்டிஃப்னஸ் வந்து இந்த டிஃப்ளெக்ஷன். அப்போ S1 மைனஸ் 0, 0விலிருந்து நம்ம S1 ஆக்கியிருக்கிறோம். அப்போ S1 மைனஸ் 0 இதுதான் இதில் இருக்கிற இனிஷியல் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்டிஃப்னஸ் வந்து ஸ்மால் எஸ். அப்போ என்ன எழுதலாம், S1 டிவைடட் பை ஸ்மால் எஸ்ன்னு எழுதலாம். அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு S1 டிவைடட் பை ஸ்மால் எஸ். சரியா. கவர்னரை அசம்பிள் பண்ணும்போது டெல்டாங்கிற வேல்யூ கம்ப்ரெஸ் ஆகுறாப்பில் அதை டைட் பண்ணி ஹார்ட்னல் கவர்னரை செட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, அதுக்காக யூஸ் ஆகிற ஃபார்முலா தான் இந்த இது.
இன்னும் ஒரு ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன். அது டெரிவேஷன் இல்லை, அது டெரிவேட் பண்ணோம்னா கொஞ்சம் லென்த்தாக வரும், அதனால் நம்மளுடைய சிலபஸில் இல்லை. ஹை ஸ்பீடில் இருக்கும்போது எப்படி எஃப்சி வேல்யூ பார்க்குறதுன்னு பார்த்தோம். லோயஸ்ட்டாக இருக்கும்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி மீன் பொசிஷனில் இருக்கிற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்பிட்வீன் இந்த இடத்துல இருக்கும்போது என்ன சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியணும்னா அதுக்கான என்ன ஃபார்முலா, R1 R2 வேல்யூலேருந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த ஃபார்முலாவை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இதுக்கான டெரிவேஷன் நான் கொடுக்கல. எஃப்சி அட் எனி பொசிஷன்னா இது இன்பிட்வீன் R2 அண்ட் R1. R2லேருந்து R1க்குள்ள இருக்கிற எனி பொசிஷனுக்கு எஃப்சி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து FC2ங்கிறது மேக்ஸிமம் பொசிஷனில் இருக்கிறதுக்கும் மைனஸ் FC2 minus FC1 multiplied by இது R2 minus R divided by R2 minus R1. இங்கே இருக்கும்போது R2, இங்கே இருக்கும்போது இது வந்து R1. இன்பிட்வீனில் எந்த இடத்துல இந்த FC வேல்யூ வேணும்னா இந்த ஃபார்முலாவிலேருந்து ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுவும் சில சமயங்களில் யூஸ் ஆகும். இது தவிர சில ப்ராப்ளம்ஸில் வந்து இந்த ஸ்லீவில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை கொடுப்பாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் ஃப்ரிக்ஷனை ஆட் பண்ணணும்னா m/gங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் வேல்யூவை இன்க்ளூட் பண்ணிக்கிடணும். m/g ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃப்ரிக்ஷன் வேல்யூ எஃப். இப்போ எப்போ எஸ் வரும் எப்போ மைனஸ் வரும்னு தெரியும் இல்லையா. ஸ்லீவ் வந்து டவுன்வர்டில் வருது அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அப்வர்டில் இருக்கும், நம்ம மைனஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் வந்து மேலே போகுது, அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டில் இருக்குன்னா இந்த ஃபோர்ஸ் ஏற்கனவே டவுன்வர்டில் இருக்குது, அப்போ இங்கே வந்து ப்ளஸ் போடணும். ஃப்ரிக்ஷன் எதுலையாவது ஒரு கால்குலேஷனில் கேட்டாங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிடணும். ஓகே, நல்லாவே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனாலிசிஸ்லேருந்து நம்ம அவுட்கம்மாக 4 ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி பார்த்துட்டோம். இந்த 4 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இதுக்கு கீழே இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எல்லா ப்ராப்ளத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும். அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் பாருங்கள். அப்போ உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.